ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆறணும். உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு மாவு ரெடி பண்ணணும். 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மசாலா ஆறினதோ உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன். இப்போ மாவில் உருண்டை டிப் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்து போண்டா வேக விடணும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம்.
இந்த பக்கத்துலேயும் போண்டா வேகணும். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.